நம்ம கண்ணு முன்னாடியே போர்க்களத்தோட விதிகள்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. இனிமே விலையுறந்த ஆயுதங்கள் இல்ல, ரொம்ப மலிவான தொழில்நுட்பம் தான் ஒரு போரோட போக்கையே தீர்மானிக்கப் போகுது. இந்த புதிய ரொம்பவே அபாயகரமான பொருளாதார யதார்த்தத்தை தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இந்த மேற்கோள்ல சொல்ற மாதிரி இது ஏதோ ஒரு சின்ன மாற்றம் இல்ல, உண்மையிலேயே ஒரு பூகம்பத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ராணுவ விவகாரங்கள்ல ஒரு அமைதியான ஆனா மிகப்பெரிய புரட்சி நடந்துட்டு இருக்கு. இது நாம இதுவரைக்கும் தெரிஞ்சு வச்சிருந்த போரோட முகத்தையே மொத்தமா மாத்த போகுது. பல வருஷங்களா துல்லியமான போர் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? டொமாஹாக் ஏவுகணைகள், ஸ்டெல்த் போர் விமானங்கள் மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான ஹைடெக் ஆயுதங்கள் தான் இல்லையா? ஆனா அந்த சகாப்தம் இப்போ முடிவுக்கு வந்துருச்சு. இந்த புது வார்த்தைய பாருங்க, துல்லியமான பெருந்திரள். ஒரு காலத்துல ஒரு பெரிய தொழில்வள சூப்பர் பவரால மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட யார் வேணும்னாலும் சாதாரண பாங்களை வச்சு இதையெல்லாம் செஞ்சு பெரிய அளவுல பயன்படுத்த முடியும். இதுதான் இப்போதைய நிஜம். சரி, இந்த மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? போரோட பொருளாதாரமே தலைகீழா மாறிடுச்சு. இனிமேல் ரொம்ப விலையுறந்த ஆயுதங்கள் மட்டும்தான் வெற்றியை தரும்னு சொல்ல முடியாது. இப்ப இந்த செலவு வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்களேன். சும்மா மழைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இது. ஒரு பாதுகாப்பு ஏவுகணையோட விலையில நீங்க 100க்கும் மேற்பட்ட தாக்குதல் ட்ரோனை வாங்கிடலாம். இதுதான் மோதலோட புது கணக்கு. தாக்குறவங்க ஆயிரக்கணக்கில் செலவு செஞ்சா போதும், ஆனா பாதுகாக்கிறவங்க மில்லியன் கணக்கில் செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இந்த ஸ்லைட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது வெறும் காசு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, உற்பத்தி அளவையும் நாம பார்க்கணும். இந்த நம்பர்ஸ பாருங்க. தாக்குறவங்களுக்கு எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னு இதுலயே தெரியும். ஒரு நாளைக்கு 1000 ட்ரோன்கள் எங்க இருக்கு? வருஷத்துக்கே 2000 விடைமறிப்பான்கள் எங்க இருக்கு? நீங்க நினைக்கலாம் இது எல்லாமே ட்ரோன்ஸ் பத்தி தானேன்னு. ஆனா விஷயம் அதையும் தாண்டி ரொம்ப பெருசு. இது ஒரு புதுவிதமான போர்முறை. தனித்தனி ஆயுதங்களை விட அதையெல்லாம் இணைக்கிற ஒரு சிஸ்டம் தான் இப்போ ரொம்ப முக்கியம். இந்த புது சிஸ்டமோட பாகங்கள் என்னென்னு பார்க்கலாம். இதோட ஐடியாவே ரொம்ப சிம்பிள் தான். மலிவான ஸ்மார்ட்டான கருவிகளை ஒன்னா சேர்த்து ஒரு பவர்ஃபுல் நெட்வொர்க்கை உருவாக்குறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கமர்ஷியல் சேட்டலைட்ஸ், சைபர் டூல்ஸ்னு எல்லாம் ஒன்னா சேரும்போது தனித்தனியா இருக்கிறத விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததா மாறுது. இந்த புது கட்டமைப்போட ஒரே ஒரு குறிக்கோள் என்ன தெரியுமா? நேரத்தை சுருக்கிறது. ஒரு சோதனையில பாத்தீங்கன்னா மனுஷங்களை விட இந்த மெஷின்ஸ் 10 செகண்ட்குள்ள 30 மடங்கு அதிக தாக்குதல் ஆப்ஷன்ஸை உருவாக்குச்சு. அதாவது எதிரி யோசிச்சு செயல்படுறதுக்குள்ளேயே தாக்குதலை நடத்தி முடிச்சிட முடியுது. இந்த மேற்கோள் ஒரு முக்கியமான உண்மையை ரொம்ப அழகா சொல்லுது. இனிமே யார்கிட்ட பெஸ்டான ஒரே ஒரு ஆயுதம் இருக்குன்றது முக்கியம் இல்ல. அதுக்கு பதிலா யாரு நிறைய போதுமான அளவு நல்ல ஆயுதங்களை ஒன்னா சேர்த்து சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி. சரி, இந்த புதிய போர் யதார்த்தம் ஒரு நாட்டோட ஒட்டுமொத்த சீநிலைய சிந்தனையை எப்படி மாத்துது? இதை இன்னும் நல்லா புரிஞ்சிக்க வாங்க ஈரான ஒரு உதாரணமா எடுத்து பார்ப்போம். ஈரானோட அணுசக்தி திட்டத்தோட வரலாற்றை பாருங்க. 2003ல அவங்க அணுகுண்டு தயாரிக்கிறத நிறுத்திட்டாங்க. ஆனா இப்போ புதுசா வந்திருக்கிற தீவிரவாத தலைமைக்கு அவங்களோட பினாமிகளும் ஏவுகணைகளும் மட்டும் பத்தாதுன்னு தோணுது. அவங்களுக்கு ஒரு கடைசி அஸ்திரம், ஒரு அல்டிமேட் வெப்பன் தேவைப்படுது. இந்த நிபுணரோட மேற்கோள் ஈரானோட கணக்கு டோட்டலா மாறிடுச்சுன்னு தெளிவா காட்டுது. அவங்களோட பினாமிகளும் ஏவுகணைகளும் மட்டும் பத்தாது, ஒரு அணு ஆயுதம் மட்டும்தான் அவங்களோட இறுதி பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும்னு அவங்க இப்ப உறுதியா நம்புறாங்க. இது ஒரு முக்கியமான உளவுத்துறை தோல்வியை காட்டுது. அதாவது எதிரிகளுக்கு ஈரான் பத்தின எல்லா சின்ன சின்ன டேட்டாவும் இருந்துச்சு. ஆனா அந்த அரசாங்கம் உண்மையில எப்படி யோசிக்கும், எப்படி செயல்படுங்கிற பெரிய சித்திரத்தை, அந்த காட்டை அவங்க பார்க்க தவறிட்டாங்க. இதுவரைக்கும் நாம பார்த்த மாற்றங்கள் ஈரான் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல. இந்த ராணுவ புரட்சியோட உலகளாவிய தாக்கம் என்ன, இது நம்ம எல்லாரையும் எப்படி பாதிக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நாம இதிலிருந்து எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரே ஒரு விஷயம் இதுதான். துல்லியமா தாக்குற திறன் இனிமே சில பணக்கார நாடுகளோட ஏகபோக உரிமை கிடையாது. அது இப்போ மலிவாகவும் பரவலாகவும் கிடைக்குது. இதோட விளைவுகள் உண்மையிலே ரொம்ப கவலைக்குரியது. போர்க்களத்துக்கு எல்லையே இல்லாம போயிடுச்சு. வீரர்களுக்கு இனி ஓய்வே கிடைக்காது. எல்லாத்துக்கும் மேல பயங்கரவாத குழுக்கள் கூட ஒரு நாட்டோட ராணுவம் மாதிரி செயல்படுற திறனை பெறுது. இது உலக பாதுகாப்புக்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். நாம இந்த புது யுகத்துக்குள்ள நுழையும் போது இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். துல்லியமான தாக்குதல்களை யார் வேணாலும் செய்ய முடியுங்கிற நிலைமையில யாருதான் இங்க உண்மையிலேயே பாதுகாப்பா இருக்கா? தொழில்நுட்பம் போற மலிவாக்கும் போது நாம கொடுக்க போற உண்மையான வெளி என்னவா இருக்கும்?